வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தெசைவேலையில் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வள்ளியூரில் கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்கோம். என்ன சைஸு கேட்டாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 3x3 1 சைட் ட்விஸ்ட்டு, சரிங்களா? அதில் நம்ம மஞ்சள் கலர் தெரிய வந்து டாடா கம்பி, பெஸ்ட் பென்சிலோட கம்பி. நம்ம டாட்டாவில் கேட்டாங்கன்னா இந்த கம்பி தான் பண்ணி கொடுப்போம். இது ஆயுஷ்லேயும் பண்ணி கொடுப்போம், அதே மாதிரி ஒயரான்லேயும் பண்ணி கொடுப்போம். 90 GSM வரும், 120 GSM பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து டாட்டாவில் உள்ள முள்ளு கம்பி. நீங்கள் டாட்டாவில் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒயரானில் உள்ளது. நம்ம ஆயுஷுங்கிறது வந்து கம்பி ப்ளூ கலர் வரும், இது சில்வர் கலரில் வரும், அது ப்ளூ கலரில் வரும், சரிங்களா? இப்போ கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்கோம். மொத்தம் இடத்தோட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 ஏக்கரில் வழி அமைச்சு தர சொன்னாங்க. வேலி வந்து வலை வேலி போட்டு சுத்தமாக தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. அதை சுற்றி ஆடு மாடு எதுவுமே வராத மாதிரி அதில் வந்து ஃபென்சிங் வந்து பண்ணி தர சொன்னாங்க. அதான் கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம எல்லா இடமே வந்து டைரெக்டாக வந்து கம்பெனியில் நம்ம கஸ்டமர் எந்த விருப்பத்துக்கு வலை கேட்குறாங்களோ அந்த விருப்பத்தை சொல்லி கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுத்து வந்து தெளிவாக அடிச்சுக்கிடுவோம், சரிங்களா? நாங்கள் இடத்த பார்ப்போம். இப்போ இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கல் வந்து ஒரு 350 கல் தேவைப்பட்டுச்சு. அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாரியில் இறக்கிட்டோம். 12 வீல் லாரியில் இறக்கிறோம். ஃபஸ்ட்டு கல் வேணும். அப்படி கல்லுக்கு வந்து கல் வேணாலும் தனியாக நம்ம இறக்கி கொடுப்போம். எத்தனை கல் வேணாலும் இறக்கி கொடுப்போம். அது மாதிரி நம்ம ஃபென்சிங் வந்து கல் வந்து அதிகமான கல்லுங்கிறதுனால நம்ம திருநெல்வேலிக்கும் புதுக்கோட்டைக்கும் வந்து நம்ம தோஸ்து வண்டியில் அடிக்க முடியாது. அதனால் லாரி டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லி லாரியில் கொண்டு வந்துட்டோம். கல் மொத்தம் 400 கல் வந்துச்சு. நம்ம ஆட்கள் வந்து நான் இறக்கிட்டு இருக்காங்க. கல் வந்து சுத்தமாக இருக்கும், தெளிவான கல்லாக இருக்கும். புதுக்கோட்டை கல் 7 அடினா 7 அடி கரெக்டாக இருக்கும். கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும். 5க்கு 4, 6க்கு 5, 6க்கு 4 அந்த ரேஞ்சில் வந்து கல் சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து தெளிவாக ஒரே பட்டரில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கல் வந்து சுத்தமாக அடிச்சு தருவாங்க. இடத்த பார்த்திங்க, இந்த இடத்துல ஃபென்சிங் போட போகிறோம். கல் இறக்க போகிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, கல் நான் இறக்கிட்டு இருக்கேன். கல் இறக்குறது ஈஸியான வேலை கிடையாது. இது ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும். 400 கல் ஒரு 4 பேர் இறக்கணுங்க வச்சு கண்டிப்பாக அது ஒரு நாள் பக்கத்தில் நெருங்கி வந்துடும். நம்ம ஆட்கள் ஸ்பீடாக வந்து பக்கத்துலேயே அடுக்கிற காரணத்தினால ஒரு மற்றத்துக்கு காலைல ஒரு 7 மணிக்கு போல் லோடு வந்துச்சு, 7-8 மணிக்கு போல். அதே மாதிரி 12 மணிக்கெலாம் எடுத்து இறக்கி அனுப்பி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 10 கல் இறக்கிட்டு இருக்காங்க. இதேமாதிரி கல் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா 200 கல்லுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணி இறக்கி கொடுப்போம். கல் மட்டும் தனியாக வேணாலும் சொல்லி இறக்கி கொடுப்போம், சரிங்களா? அது 6 அடி கல்லுனாலும் சரி, 7 அடி கல்லுனாலும் சரி, 8 அடி கல்லுனாலும் சரி. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும், சரிங்களா? இப்போ புதுக்கோட்டையிலேருந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு 330 ரூபா 350 ரூபாய்க்கு வைப்போம். புதுக்கோட்டை 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படிங்கிற வச்சுன்னா 380 ரூபாய்க்கு வைப்போம். 500 கிலோமீட்டர் பக்கத்தில் போகுது அப்படின்னா ஒரு கல் வந்து 400 ரூபா ரேஞ்சில் வைப்போம், 7 அடி கல், சரிங்களா? அதே 8 அடி கல்லுன்னு வச்சா அதுலேருந்து ஒரு 150 ரூபா கூட வர மாதிரி இருக்கும். பாருங்கள், கல் நல்லா பெரிய கல்லாக இருக்கும். அதிகமான இடங்கிறதுனால நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்துட்டோம். இல்லை அப்படின்னா கம்மியான அப்படின்னா நம்ம வண்டியிலே கொண்டு வந்துடும். நம்ம வண்டியில் 60 கல் வச்சு கொண்டு வந்துடும். இது 400 கல்லுங்க வச்சு திரும்ப அடிக்க முடியாத காரணத்தினால மொத்தமாக லோடு வந்து லாரியில் டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லி லாரியிலே இறக்கிடும், சரிங்களா? கல் பாருங்கள், தெளிவாக நம்ம ஆட்கள் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. கல்லுமே சுத்தமாக இருக்கும், புதுக்கோட்டை கல், சரிங்களா? பார்த்தீங்களா, கல் நல்ல பெரிய விரிஞ்ச கல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல ஏதாவது ஃபென்சிங் போட்டிங்க அப்படின்னா அந்த கல் தரமே தனியாக தெரியும், பெரிய கல்லாக தெரியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இடத்த இப்போ வந்து கயிறு போட்டுட்ருக்காங்க. குழியோட சைஸ் வந்து நம்ம வந்து 8 அடிக்கு ஒரு கல் போட்டு தர சொன்னாங்க, சரிங்களா? கல் கேப் வந்து 8 அடிக்கு போட்டு கொடுப்போம், 10 அடிக்கும் போட்டு கொடுப்போம். கஸ்டமர் விருப்பத்துக்கு பொறுத்து நம்ம 8 அடிக்கு போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 145 ரூபாய்க்கு போகணும். அதுவே 10 அடிக்கு ஒரு கல் போட்டால் போதும் அப்படின்னா 140 ரூபாய்க்கு போகணும், சரிங்களா? இடம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேட் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கவுளி அடித்தாங்க, கீழே கொஞ்சம் பாறை மாதிரி சரல் மண் மாதிரி இருந்ததுனால மிஷின் வச்சு ஓட்ட முடியல. 2வது தண்ணி ஊற்றி போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிருந்து இப்போ 2வது தண்ணி ஊற்றி போட்டு அடிக்கிறதுனால 2 அடியுமே சுத்தமாக ஓடிடும். நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணுறது கண்டிப்பாக வந்து 2 அடி குழி எடுத்துருவோம், சரிங்களா? அதுக்கு கீழே வந்து 2 அடி போட்டோம் அப்படின்னா நம்ம காங்கிரீட் போட வேண்டிய தேவை கூட இருக்காது. ஏன்னா குழி வந்து 2 அடி உள்ளே போயிடும். அது கல் வந்து அசையுது. கல்லுமே பெரிய கல்லாக இருக்கிறதுனால கல் அசைவோ நெளியவோ எதுவுமே செய்யாது, சரிங்களா? நம்ம எல்லா வேலையும் புதுக்கோட்டை கல் வச்சு பண்ணுறது. கஸ்டமர் கொஞ்சம் நம்ம நார்மல் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 ரூபா குறைச்சி உங்களுக்கு வந்து இங்கே இந்த கல் வச்சு நார்மல் புதுக்கோட்டை மாரத்தான கல் வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம், சரிங்களா? அது இடத்த பொறுத்து மாறுபடும். இடம் கம்மியாக இருந்துச்சு, 1000 அடி கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 145 ரூபாய்க்கு கீழே பண்ண முடியாது. 1000 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 140 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கலாம், சரிங்களா? 1000 அடி கீழே இருந்தால் எந்த கல்லுமே அது பண்ணவே முடியாது. பாருங்கள், குழி வந்து தெளிவாக அடிச்சிட்டு இருக்காங்க. இடம் வந்து பெரிய இடம், தென்னம் கண்ணு இப்போ வச்சிருக்காங்க. பக்கத்தில் ஓடி ஆடு மாடு காட்டு மிருகங்கள் தொல்லை இருக்கிறதுனால முள்ளு கம்பி வெளியே கட்டிட்டு பண்ணி தர சொன்னாங்க. முள்ளு இதில் வந்து முள்ளு கம்பி உள்ளே கட்டிருங்க, வெளியே வேண்டாம் அப்படின்னால முதல்ல முள்ளு கம்பி கட்டியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ண அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சரிங்களா? வீடியோ அடிச்சு விடாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் ஃபென்சிங்கோட ஃபுல்லாக தெளிவு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு 5 ஏக்கர் இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபென்சிங் பண்ண அப்படியே நம்மளை தொடர்பு போடலாம். சில இடத்துல வந்து 10 ஏக்கர் இடம் இருக்கும்.
அதை பண்ணையை வைக்க ரெடி பண்ணுவாங்க. 2 ஏக்கர் பண்ணையை வைக்க ரெடி பண்ணுவாங்க. ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இல்லை அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறதுக்குமே தனியாக பிரிக்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்குமே நம்ம வந்து தெளிவாக வந்து பண்ணி கொடுப்போம். இப்போ கோழி வளர்க்கணும், கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 இன்ச் வலை போடுற மாதிரி இருக்கும். அது வந்து காசு வேஸ் வந்து ஜாஸ்தி வரும். இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ண முடியாது. காசு வேஸ் வந்து இதுலேருந்து ஒரு 40 ரூபா 35 ரூபா கூட வரும். 180க்கு அந்த ரேஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம நார்மல் ராஜ்காட் வயரு. இதுவே நீங்கள் டாட்டாவில் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து 40 ரூபா கூட வரும். சரிங்களா? 3 இன்ச்சு வலை போடணும் அப்படின்னாலே டாட்டாவில் வந்து 180 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அதுவுமே பெஸ்ட்டாக வந்து டாட்டா ஆயுஷில் பண்ணி கொடுப்போம். 3க்கு 3 வந்து அதில் எல்லாமே டாட்டா ஆயுஷ்னா கம்பி வந்து ப்ளூ கலரில் வரும். 100 GSM மேலே இருக்கும். அதுவுமே முள்ளு கம்பியுமே 4 லைனுமே வந்து ஆயுஷில் பண்ணி கொடுப்போம். அப்படிங்கிற உங்களுக்கு தரம் வந்து 15 வருஷத்துக்கு வந்து சூடு பிடிக்கவோ எதுவுமே செய்யணும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லைஃபுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு நேரம் நீங்கள் இப்போ அதிகமாக காசு வேஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஒரு வேளை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10-15 வருஷத்துக்கு வந்து அதை நீங்கள் தொடர மாதிரி இருக்காது. சரிங்களா? நம்ம கம்பெனி 8 வருஷம் மேலே வரும். நீங்கள் டாட்டா ஆயுஷில் போடுங்க, ரேட் விஷயம் கூட வரும். அதே மாதிரி வந்து உழைப்புமே அது தரம் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் கஸ்டமர் எந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஃபென்சிங் பண்ணுறாலும் சரி, இல்லை ஒரு இடம் சின்ன இடமா இருக்கும், முள்ளு கம்பி மட்டும் போட்டால் போதும், பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம 6 அடி கல் போட்டு 4 அடியில் முள்ளு கம்பி 5 லைனு நேராக இழுத்து கொடுப்போம். அதே மாதிரி கல்லு இடைவெளியில் வந்து 4 கம்பி போட்டு கொடுப்போம். அடிக்கு வந்து 100 ரூபாய்க்கு அது பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி 6 அடி கல் போட்டு 4 அடி வலை போடணும் அப்படின்னா அது வந்து 120 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். 100 ரூபாய்க்கு 120 ரூபாய் கொஞ்சம் வித்தியாசப்படும். வேலை வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, 2 இன்ச்சு கேட்டாலும் சரி, 2.5 இன்ச்சு கேட்டாலும் சரி, அது எந்த மாதிரி கஸ்டமர் விருப்பத்தில் கேட்குறீங்களோ, எந்த பர்பஸுக்கு இடத்த நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அது எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணலாம்னு சொல்லிடுவேன். நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை நம்ம வந்து தெளிவாக பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இடத்துக்காரங்க வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க, ஊருக்குள்ளே எடுத்து கொடுப்பீங்க, திருச்சியில் எடுத்து போட்டுக்கலாம், கோயம்புத்தூர் இடம் எடுத்து போட்டுக்கலாம், ஓசூரில் இடம் எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக வெளியில் ஒரு 5 ஏக்கர் இடம் எடுத்து போட்டிருப்பீங்க, ஆள் வெளியில் இருப்பீங்க. நீங்கள் இந்த இடத்தோட லொக்கேஷனும் லோக்கலில் ஒரு ஆள் நம்பர் தந்தீங்கன்னா போதும், இடத்த பார்த்துட்டு என்ன ரேஞ்சுக்கு அதை ஃபென்சிங் பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் இருந்தாலும் சொல்லி பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுத்தமாக வந்து வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கல்லும் சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி கம்பியுமே தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபென்சிங் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து கல்லை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டம் கட்டுவாங்க. மட்டம் கட்டுறதுங்கிறது கல் வந்து ஒரே நேர்கோட்டில் எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு கல் மேலேயும் ஒரு கல் கீழே வந்து போட மாட்டாங்க. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு 2 கல் மேலே ஏறி வருதுன்னா அப்படின்னா ஒன்று கீழே தோண்ட முடியாமல் இடமா இருக்கும், இல்லை அப்படின்னா கீழே பாறை இருக்கும். சில இடத்துல வந்து பைப் லைன் இருக்கும். பாறை இருக்க இடத்துல தண்ணி ஊற்றி தோண்டி பார்ப்பாங்க. முடியல அப்படின்னா ஒரு கல் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சின்ன கட்டக்கல்லை போட வாய்ப்பு இருக்கு. கல் அப்படியே ஒரே சைஸாக தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்ற முடியாது. ஒரு கல் அந்த இடத்துல ஏறி இறங்கி தான் இருக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த இடத்துல போட்ட முடியுமோ அந்த இடத்துல வந்து 5 அடிக்கு வந்து சுத்தமாக எடுத்துருவோம். 2 அடி மிஷினை போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை அதில் சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி தெளிவான கம்பியும் போட்டு ட்விஸ்டட் கொடுத்துருவோம் மேலே. அதில் ஆள் யாருமே ஏறி தர முடியாது. பழைய மாடல் வந்து மடக்கு வரும். அது பண்ணுறது நம்ம மிஷின்லேயே ஃபுல்லாக ஓட்டி எடுக்கிறதுனால உங்களுக்கு நம்ம எந்த வேலை போட்டாலுமே ட்விஸ்டட்லேயே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் 2 இன்ச்சு வேலை கேட்டாலுமே ட்விஸ்டடில் மேலே ட்விஸ்டட் வந்துடும். அதே மாதிரி 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேட்டாலுமே ட்விஸ்டடில் ஃபென்சிங் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் வலை சைஸ் வந்து 3.5 இன்ச்சுலேருந்தே பண்ணி கொடுப்போம். 3.5 இன்ச்சு வலை போடும்போது உங்களுக்கு வந்து 3 முள்ளு கம்பி இழுத்து 10 அடிக்கு ஒரு கல்லை போட்டு வந்து 130 ரூபாய்க்கு அதை நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நம்ம நார்மலாக பண்ணுறது வந்து 3 இன்ச்சு வலை தான் ஃபுல்லாகவே பண்ணுறது. அது வந்து ரன்னிங் ஃபீட் வந்து 145 ரூபாய்க்கு தெளிவாக பண்ணி கொடுப்போம். சப்போஸ் இடத்துக்கு நம்ம கல்லுக்கு கலர் அடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஏக்கரை பொறுத்து மாறும். ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 3000 கலருக்கு ஆகும். 2 ஏக்கர் பண்ணோம்னா ஒரு 3500 4000 ஆகும். சரிங்களா? அதுக்கேற்ற மாறுபடும். ஏன்னா கலர் காசு இருக்குது, அதை அடிக்கணும்னா லேபர் காஸ்ட் காசு மட்டும் அதெல்லாம் நான் வாங்கிக்குவேன். சரிங்களா? பாருங்க கல்லை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. கல் 7 அடினா கரெக்டாக 7 அடி இருக்கும். பாருங்க நம்ம வந்து வண்டியில் லாரியை ஃபுல்லாகவே உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா தோப்பு இடம் பார்த்தீங்களா, வண்டி வந்து உள்ளே உட்காந்துரும். அதனால நம்ம வண்டியிலே மாற்றி 40 கல்லாம் உள்ளே கொண்டு வந்து இறக்கி உள்ளே போட்டுரும். இப்போ வந்து மட்டம் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மட்டம் ஒரே நேர்கோட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கல் சப்போஸ் 2 வரல மேலே ஏறி இருக்கும். குழி வந்து மிஷினில் வச்சு 1/2 அடி 3/4 அடி கொஞ்சம் போட்டு கம்மியாக தோண்டி இருக்கும். பிடிக்க வச்சுட்டா அது வந்து கல் சப்போஸ் ஒரு 2 இன்ச்சு மேலே இருக்கும். அப்படிங்கிறதுல தோண்டி போடும்போது 2 இன்ச்சு 2 அடி 2.25 அடி வந்து கீழே போயிடும். அப்படிங்கிறதுல ஒரே மட்டமாக வந்துடும். காட்டுறோம் பாருங்க. இப்போ அதுக்கு உண்டான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கள்ளத்தையும் போட்டுட்டு ஒரே லைனுக்கு வந்து மட்டம் கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து மட்டம் கட்டின கல் பாருங்க. நேராக மட்டம் அது ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாகவே நான் மட்டம் கட்டினதோட காட்டுறேன் பாருங்க. கல் வந்து தெளிவாக இருக்கும். வலையுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணிருப்போம். கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க்கு நம்மகிட்ட தாங்க. நீங்கள் 6 அடி வலை போட சொன்னாலும் சரி, 5 அடி வலை 4 அடி வலை நீங்கள் எந்த மாதிரி கல்லை போட்டு எத்தனை இன்ச்சு வலை போட்டாலும் சரி, எத்தனை அடி ஒசரத்தில் வலை போட்டாலும் சரி நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா? இப்போ மட்டம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரே லைனில் வரனால கல் வந்து வலைக்கு மட்டமாக தெளிவாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலை ஒரு வாட்டி பண்ணுற வேலையை சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி உள்ளேயும் வெளியும் இல்லாத மாதிரி தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா வேலை வந்து தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்.
வேலை வந்து சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்தோட வேல்யூ வந்து அதிகமாக தெரிஞ்ச மாதிரி தெரியும். வேலை சுத்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கல் மேலேயும் கீழேயுமா இருந்துச்சு அப்படின்னா அது அசிங்கமாக இருக்கும். இந்த இடத்துல மட்டம் கட்டுவாங்க பார்த்தீங்களா. வேலை வந்து 4 பேர் டெய்லி ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கல் இறக்குறது ஒரு நாள் ஆயிடுச்சு, அரை நாள் ஆயிடுச்சு. அது பக்கம் ஒரு 5 நாள் வேலை நினைச்சேன். மொத்த கல் வந்து 350 கல் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா. வேலை வந்து தெளிவாக இருக்கும். இதுவே நீங்கள் சிமெண்ட் போஸ்ட் வச்சு பண்ணி தரணும் அப்படின்னா சிமெண்ட் போஸ்ட் வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். 7 அடி சிமெண்ட் போஸ்ட்டை போட்டு 2 அடி உள்ளே கொடுத்து அதே மாதிரி 5 அடி மேலே நிற்கிற மாதிரி உங்களுக்கு 3 இன்ச் வேலை, 3 இன்ச் வேலை, 2 இன்ச் வேலை, 2 இன்ச் வேலை எது கேட்டாலுமே வந்து ட்விஸ்டட் ஃபென்ஸில் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே ட்விஸ்டட் ஃபென்ஸ் தான் பண்ணுறது. நார்மல் மடக்கு வேலை வந்து பழைய மாடல் அது பண்ணுறது, அது பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ட்விஸ்டட் ஃபென்ஸுங்கிறது மேலே முள்ளு மாதிரி இருக்கிறதுனால யாருமே ஏறி மேலே சாடுங்கிற போதுங்க வச்சுல காலில் கிழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராது. அதுவுமே முள்ளு கம்பி வலைக்கு வெளியில் சில இடத்துல கட்ட சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து வலைக்கு உள்ளே கட்ட சொல்லுவாங்க. வலைக்கு வெளியே கட்டும்போது உங்களுக்கு ஆடு மாடு காட்டு மிருகங்கள் பண்ணி தொல்லை எதுவுமே இருக்காது. வலைக்கு உள்ளே கட்டினாலுமே அதே அது மாதிரி தான் வலை. ஏன்னா முள்ளுமே கொஞ்சமே வெளியே நீண்டுட்டு இருக்கும். சில இடத்துல வெளில கட்டினா ஆட்கள் நடமாடுற இடங்கிறதுனால வெளியே கட்ட மாட்டோம், உள்ளே கட்டி கொடுப்போம், வலைக்கு உள்ளே கட்டி கொடுப்போம். சரிங்களா. நம்ம எந்த வேலையிலுமே கரெக்டாக 4 முள்ளு கம்பி கட்டி கொடுத்துருவோம். நம்ம மட்டம் கட்டிடுவாங்க, ஒரே லைனில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் வேலை தெளிவாக இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் கொடுத்துருவோம். கல்லுக்கு கல் உள்ளளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 அடி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கல்லுல இருந்து ஆரம்பிச்சு 10-11 கல்ல வந்து 2 முட்டுக்கல்லும் கொடுத்துருவோம். அது 5 அடி முட்டுக்கல் வந்து தெளிவாக கொடுத்துரும். நீங்க 8 அடி கல் போட்டு ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா 6 அடி முட்டுக்கல் வந்து தெளிவாக அதில் கொடுத்துரும். பாருங்க மட்டம் கட்டி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கலர் அடிப்பாங்க. கலர் அடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் முள்ளு கம்பி இதில் எடுத்து கட்ட சொன்னாங்க. முள்ளு கம்பி கட்டிட்டு அப்புறம் வலை கட்டுவாங்க. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபென்சிங் உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாருக்கும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க. நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, எந்த டைம் ஃபோன் பண்ணலாம் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். சப்போஸ் எடுக்கல அப்படின்னா அடுத்த நான் ஃபோனை பார்க்கும்போது என் வேலை இருக்கும், கல்லோடு கொண்டு போண்டே இருக்கும், வலை எடுக்கிற ஒர்க் இருக்கிறனால எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். அது இறங்கினதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக தொடர் நம்பரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணிடுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலங்கிறது இருக்காது. கண்டிப்பாக நானே ரிட்டர்ன் கூட்டுருவேன். நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சுட்டு விட்டாலுமே சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டீட்டெயில் அனுப்பி விடுங்க. இந்த ஏரியாவில் பண்ணணும், பேர் இந்த ஏரியாவில் பண்ணணும், எவ்வளோ இடம் பண்ணணும், உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னா நான் கொட்டேஷன் போட்டுருவேன். சரிங்களா. நீங்கள் டாட்டாவில் கேட்டாலும் சரி, நம்ம ராஜ்காட் வயரில் கேட்டாலும் சரி, நம்ம பெஸ்ட்டான பிரைஸ்லாம் மற்றவங்க பண்ணுறதோட கம்மியான பட்ஜெட்டில் நம்மளால் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக அந்த ரேஞ்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வேலை வந்து சுத்தமாக இருக்கும், தெளிவாக பண்ணி கொடுக்கும். ஒரு வேலை வந்து ஆரம்பிச்சோம், ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு தான் வேறு வேலைக்கு போகிறோம். அந்த வேலையை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வாரங்கிறது நம்ம அதில் கிடையாது. ஒரு வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாள் ஆனாலுமே முடிச்சு கொடுத்துட்டு மொத்தமாக கணக்கு முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். சரிங்களா. அதனால வேலையை வந்து நீங்கள் வந்து கவலைப்படணும். அங்கேருந்து வந்து எப்படிங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற கவலை கிடையாது. நம்ம சப்போஸ் நீங்கள் திருச்சியில் வேலை கேட்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை வந்து கோயில்பட்டியில் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு 4 நாள் வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நேராக உங்களுக்கு வந்து பிளான் பண்ணிடணும். ஏன்னா 10 நாளைக்கு மேலே நம்ம வேலை எடுத்து வச்சிருப்போம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதோடு நம்ம வந்து வேலை உடனே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆர்டர் வந்து லைனாக நான் எடுத்து வச்சிருப்பேன். ஒரு நாள் 5 ஏக்கர் இடமா, அதில் ஒரு வாரம் விட்டு அடுத்த 5 ஏக்கர் வேலையா, அதுக்கு அடுத்த நாள் அப்படி எடுத்து லைனாக வச்சிருப்பேன். நீங்கள் வந்து என்னைக்கு சொல்கிறீங்களோ அதுலேருந்து டேட் கொடுக்குறதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி கேட்பீங்க, ஃபோனை போட்டு என்ன ரேட்டு பண்ணுறீங்க என்னன்னு கேட்பீங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக லைனில் வைக்க முடியாது. நீங்கள் 2வது ஃபோன் போட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பரவாயில்ல. அப்படி தான் நமக்கு ஒரு டேட் அதுக்கு ஒதுக்க முடியும். அந்த டைமுக்கு நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம டேட்டு கொடுத்தாலுமே வேலை வந்துங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி ஃபென்சிங் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு இடம் தோண்ட நல்லா இருக்கும், ஒரு இடம் வலை இழுக்க கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 5 நாள் முடிக்கணும்னு நினைக்கிற வேலை வந்து கண்டிப்பாக அதில் வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஆனால் ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து தெளிவாக முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் 2 இன்ச்சு வலை போடணும், டாட்டாவில் போடணும் அப்படின்னா ராஜ்காட்டில் வயர்லையும் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி தான் அடிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வந்து அதிகம் ஓடாது. ஏன்னா அது காஸ்ட் ஜாஸ்தி, ரன்னிங் ஃபீட் வந்து அதிகமாக போடுறதுனால, ரேட் அதிகமாகிறதுனால எல்லாருமே 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வந்து போட மாட்டாங்க. ஒரு சில இடத்துல பண்ணைக்கு மட்டும் போடுங்க மட்டும் விரும்பி போடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 2 லட்ச ரூபா வேலை அப்படின்னா கண்டிப்பாக 10,000 கம்பெனிக்கு அட்வான்ஸ் பண்ணாதான் அதை வந்து மிஷினில் ஓட்டுவாங்க. சரிங்களா. கண்டிப்பாக ஓட்டுனாலே கண்டிப்பாக 10 நாளைக்கு மேலே டைம் கேட்பாங்க. நம்ம ராஜ்காட் வயரில் ஓட்டணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே டைம் கேட்பாங்க. அதே மாதிரி டாட்டாவில் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 15 நாள் சொல்லுவாங்க. 10 to 15 நாள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த டைமில் ஓட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா. அது நீங்கள் 10,000 அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேராக நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டு ஒரு 4 பேர் அங்கே வந்துடும், இடத்துக்கு வந்துடும். இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன அமௌண்ட் இப்போ 2 லட்ச ரூபா வருது அப்படின்னா கொட்டேஷன் வந்து நாங்க வரும்போது ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்ச ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் கல் லைனை கொண்டு வரும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம கம்பெனிக்கு ரூபா அனுப்பி விட்டு வலை கொண்டு வந்துடும். சப்போஸ் கம்பெனிலே வலை கொடுத்துட்டாங்க, லோக்கல் கம்பெனிக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா
அந்த கம்பி வந்துட்டு அப்படின்னா நம்ம அதை அப்படி இல்லை வண்டியிலே கொண்டு வந்துடும். இல்லை நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க. அது நம்ம நார்மலாக எடுக்க முடியாது. நம்மகிட்ட இருக்க கம்பெனியில் நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம். அவங்க நேராக வந்து கரூரில் விஎன்சியில் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நேராக வந்து இந்த லோக்கல் கம்பெனி நம்ம கம்பெனிக்கு வரும். கம்பெனிலேருந்து நம்ம நேராக வந்து அந்த கம்பியை கொண்டு வந்துடுவோம். சரிங்களா, வளையோட அடிச்சு கரூர்லேருந்து இங்கே வந்துடும். நம்ம அந்த பேக்கிங்கோட வரும். நம்ம பண்ணுறது எல்லாமே டாட்டா வந்து சீலோட வரும். கம்பியில் வந்து சீல் வந்துடும். அதே மாதிரி பேக்கிங் வந்துடும். பெஸ்ட் பென்சிலோட பேக்கிங் வரும். இன்னும் 2-3 கம்பெனி இருக்குது. அதே வந்து பேக்கிங் வரது நார்மலாக கம்பெனி பேர் போட்டு வரும். சரிங்களா, நம்ம பெஸ்ட் பென்சில் உள்ளது ஃபுல்லாகவே டாட்டாவில் கேட்டிங் அப்படியே பெஸ்ட் பென்சில் கம்பி தான் பண்ணி கொடுக்குறது. வேலை சுத்தமாக இருக்கும். அது கம்பி தரமாக இருக்கும். அதனால டாட்டாவில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் டாட்டாவில் கேட்டால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி கொடுப்போம். நம்ம 3 இன்ச் வேலை 3 இன்ச் வேலை அப்படின்னா நம்ம கம்பியில் உள்ளது நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம நேராகவே கம்பெனிலேருந்து எடுத்து கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் கூட வாங்கி நம்ம கம்பெனிக்கு காசை போட்டு விட்டுருவோம். சரிங்களா, நம்ம எந்த வேலைக்கு வந்துருப்போம் ஒரு 3 லட்ச ரூபா வேலை அப்படின்னா நீங்கள் நாங்கள் வந்ததோட உங்களுக்கு வந்து 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா கம்பெனிக்கு முக்கால்வாசி பணம் போட்டு விடணும். விலைக்கு பணம் போட்டு விடணும். சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் கடை வச்சு எடுத்துட்டு வருவோம். கம்பெனிக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக பணம் போட்டுரும். அதே மாதிரி நம்ம வண்டியில் கல் அடிக்கும் போதுமே பணம் கொடுத்தப்பதான் நம்மளுக்கு பில்லு போட்டு கல்ல பாசை போட்டு வண்டியை வெளியே விடுவாங்க. சரிங்களா, அதனால எதுக்கு நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. கண்டிப்பாக 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். நம்ம வேலையை ஆட்கள் ஆரம்பிக்கும் போது பணம் தர்ற மாதிரி இருக்கும். நான் ஒன்று கொஞ்சமா ஒரு 100 கல் 150 கல் அப்படின்னா நம்ம தோஸ்த் வண்டியில எடுத்தோம். ஒரு 250 கல் 300 கல் அப்படின்னா லாரிக்கு பர்மிட் இருந்தா, ஏன்னா சில நேரங்கள் வந்து கல்லுக்கு பர்மிட் கொடுப்பாங்க, சில நேரம் வந்து கல்லுக்கு பர்மிட் இருக்காது. பர்மிட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாரியில 250 கல்லுக்கு மேல வேலை அப்படின்னா லாரியில கொண்டு வந்துடும். இல்ல புதுக்கோட்டையிலிருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள வருது அப்படின்னா நம்ம தோஸ்த் வண்டியில 60 கல்ல நம்ம அடிச்சுக்குவோம். சரிங்களா, கண்டிப்பா அதுக்கேற்ற வந்து பிளான் பண்ணி நான் தெளிவா பண்ணிடுவேன். நீங்க 80% பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை நடந்தே இருக்கும். மீதி அமௌண்ட் வந்து உங்களோட இடத்தோட அளவு இருக்கும். நான் இல்ல வேலையை முடிச்சுட்டு அளந்துக்கலாம். நம்ம டேப்பை பிடிச்சி அளந்து எவ்வளவு வருதோ அடிக்கு 145 இன்ட்டு உங்களுக்கு 2000 அடி வருது அப்படின்னா என்ன அமௌண்டோ அதை கணக்கு பண்ணி வந்து தெளிவா வாங்கிக்குவோம். அது போக கல்லுக்கு கலர் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது தனியா தான் வரும். சரிங்களா, அது இதோட சேராது. அது வந்து தனியா 3000 ஆகலாம், 5000 ஆகலாம், 10,000 ஆகலாம். அது இடத்த பொறுத்து மாறுபடும். இடம் எவ்வளவு இடம் அதிகமான இடம் அப்படின்னா காசு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இடம் கம்மியான இடம்னா 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முள்ளு கம்பி இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ லைன் வந்து நம்ம எந்த ஃபென்சிங் இருக்குமே பண்றது வந்து கரெக்டா வந்து 4 முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துரும். சில ஃபென்சிங்காரம் பிளெயின் கம்பி கூட இழுத்து கொடுப்பாங்க. நார்மல் ஜிஐ கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் இழுத்து கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எல்லா வேலையிலுமே வந்து உங்களுக்கு வந்து முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துரும். முக்கியமா கவனிக்க வேண்டியது மக்கள் வந்து ஏமாறுறதுல பாத்தீங்க அப்படின்னா முள்ளு கம்பி இழுக்காம வந்து சாதா பிளெயின் கம்பி இழுக்கிறது வந்து கொஞ்ச நாளே லூஸ் ஆகிரும். நீங்க எந்த ஃபென்சிங் ஒர்க்லயும் பாருங்க, பிளெயின் கம்பி இழுத்துருக்க இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பி லூஸா தான் இருக்கும். அதுவே நம்ம பார்பெட்டு முள்ளு கம்பி இழுத்துருக்கிறது தெளிவா இழுத்து கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா லூஸ் ஆகாது. ஏன்னா முட்டுக்கல் வந்து கரெக்டா மட்டத்துக்கு மேல போட விட கல்லுக்கு கரெக்டா கல்லோட மையத்துல போடணும். அப்படின்னா தான் கல் வந்து தெளிவாக இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மையத்தில் முட்டுக்கல் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி போட்டால் கீழே ஊனி நிற்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா அப்படி கல் வந்து இழுக்கும் போது மேலே மாறுந்த கல் நகுண்டு வரும். இது வந்து முட்டுக்குங்கிறது கீழே இந்த மண்ணுக்குள்ளே தோண்டியுமே 4 இன்ச்சுக்கு கீழே வச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி மண்ணு விடாது. சரிங்களா, முட்டுக்களுமே அது மாதிரி தெளிவாக போடணும். கல்லுக்கு பாதி அளவில் வந்து முட்டுக்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அதனால தான் நம்ம 7 அடி போடுற இடத்துல கரெக்டாக 5 அடி முட்டுக்கள் போடுறது. பாருங்கள், 4 முள்ளு கம்பி இழுத்துட்டாங்க. இப்படி இழுத்தாலே சில இடத்துல இந்த மாதிரியுமே ஃபென்சிங் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. முள்ளு கம்பி இழுத்துட்டு உங்களுக்கு என்ன வந்து தெளிவாக வந்து கட்டி கொடுத்துருவோம். சரிங்களா, வலை இடத்துல இழுக்கும்போது பாருங்கள், வலை இழுத்தது கூட தெளிவாயிரும். முள்ளு கம்பி 4 லைன் இழுத்தாச்சு. இது இடத்தோட ஒரு பாகம் தான். முள்ளு கம்பி பார்த்தீங்களா ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதே மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்கும். ஃபென்சிங் ஒர்க்குமா வந்து சுத்தமாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள். இது போல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். நீங்கள் 5 சென்ட் இருந்தாலும் சரி, 50 ஏக்கர் இருந்தாலும் சரி, 100 ஏக்கர் இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி கொட்டேஷன் கொடுத்து கம்மியான ரேட்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபென்சிங் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் நம்ம ராஜ்காட் வயரில் கேட்டாலும் சரி, டாட்டா வைரானில் கேட்டாலும் சரி, டாட்டா வைரான் ஆயுஷில் கேட்டாலும் சரி, நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். சரிங்களா, அது போக நம்ம டாட்டாவில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கம்பெனியில் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் கம்பெனிலேருந்து வந்து டாட்டா அடிப்பாங்க. ஒரு சில இதில் என்ன ஆகுது அப்படின்னா, எதுக்கு நான் அட்வான்ஸ் கேட்குறதுன்னா டாட்டாக்கு மட்டும் முன்னாடி வந்து ஒரு சின்ன வேலையில் வந்து ஒரு 5 ஏக்கர் வேலையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலை. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது வந்து கேன்சல் பண்ணிட்டேன். நான் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து ஒரு 30 கேட்டு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து கம்பெனியில் நம்ம எடுத்தாங்க, ஆர்டர் பண்ணதை நம்ம வந்து எடுத்து தான் ஆரம்பிச்சல. அந்த வலையை வந்து நம்ம வேறு எதுலையுமே போட முடியாது. ஏன்னா ரேட் வைஸ் கூட. நம்ம நார்மல் ராஜ்காட் ஒயர் போடுற இடத்துல வந்து நம்ம டாட்டா கம்பி போட்டால் அதுக்கு வந்து ரேட் இருக்காது. அதனால அது வந்து பண்ண முடியாமல் போச்சு. அது ரொம்ப நாள் இழுத்துருச்சு. சரிங்களா, அதனால வந்து நம்ம பண்ணதில் வந்து கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு.
அதை நான் வந்து டாட்டா மட்டும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அட்வான்ஸ் பண்ணால் மட்டுமே தான் பண்ண முடியும். அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்ட்டு. நீங்கள் வந்து போக போக வந்து மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? அதனால் டாட்டா பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ராஜ்கேட் ஒயரில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் 3 இன்ச்சுனாலும் சரி 3 இன்ச்சுனாலும் சரி எப்போ கேட்டாலும் அது வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம், சரிங்களா? 2 இன்ச்சு நம்ம 2 இன்ச் விலையில் வந்து நம்ம கம்பெனியில் அடிக்கிற விலை வந்து பண்ணோம் அப்படின்னா 1000 அடிக்கு மேலே பண்ணுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 இன்ச் விலை வந்து அதிகமாக வெளியே போகாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் ஓடுறது வந்து கரெக்டாக 3 இன்ச் விலை 3.5 இன்ச் விலை தான் அதிகமாக போகும். 2 இன்ச் விலை வந்து கஸ்டமர் வந்து குவாலி பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் கேட்பாங்களே தவிர நார்மலாக வந்து ஃபென்சிங் மட்டும் ஒரு இடத்த அடைச்சி அதில் வந்து நம்ம வந்து தோட்டமாக பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா உள்ள வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கோ இதை சின்ன கார்டன் மாதிரி அமைக்கிறதுக்கு வந்து அது வந்து பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து 2 இன்ச் விலை 2 இன்ச் விலைலாம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். மற்றபடி டாட்டா நீங்கள் எந்த கம்பி கேட்டாலுமே கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு வேலை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தெளிவாக வந்து முடிச்சு கொடுத்துரும், சரிங்களா? அதில் வந்து எந்த ஏமாற்றங்கள் இருக்குது, ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண இருக்குமே தவிர பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபென்சிங் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெளிவான வேலை வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். உங்களுக்கு வேலையை பார்க்கும்போது தெரியும். 4 பேர் வரும், அது 10 ஏக்கர்னாலும் சரி 50 ஏக்கர்னாலும் சரி மிஷினை போட்டு குழி எடுப்போம். எவ்வளோ ஸ்பீடாக உங்கள் இடத்துல வந்து மிஷின் ஓடுதோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து வேலை நடக்கும், சரிங்களா? இப்போ ஒரு 5 ஏக்கர் வேலை இருக்குது, அதில் வந்து மிஷின் ஓடலை அப்படின்னா குழி வந்து கையை வச்சு நம்ம கம்பி இருக்குது பார்த்தீங்களா வச்சு தோன்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து டைம் எடுக்கும், சரிங்களா? அதில் அப்போ அப்படி எடுக்கிற இடத்துல வந்து அடிக்கு 145 ரூபா பேசுகிற இடத்துல வந்து குறைச்சி நம்ம பண்ண முடியாது. மிஷின் கிளியராக ஓடிடுச்சு, இடத்த சுற்றி கல் இறங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 ரூபா குறைச்சி கூட பண்ணிக்கலாம். 140 ரூபாய்க்கு வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். மிஷின் ஓடலை அப்படின்னா 145 கீழே பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து லேபரை கொண்டு போய் காசு வேஸ்ட் வந்து அதிகமாகும். நம்ம 20 லேபர் முடிகிற இடத்துல வந்து 25 லேபர் முடிச்சு அது வந்து 10 ரூபா தனியாக காஸ்ட் ஆயிரும். அதை நம்ம இதில் தான் ஈக்குவல் பண்ணி கொண்டு போக முடியுமே தவிர தனியாக வந்து நம்ம எதுலையுமே அதில் ஈக்குவல் பண்ண முடியாது, சரிங்களா? இடம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தமான ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கம்பி வந்து 2.5 mm போட்டு கொடுப்போம். நார்மலாக ஃபென்சிங்கில் ஓடுறது வந்து 2.5 mm போட்டு பண்ணுவோம். அதுலேயே நீங்கள் 3 mm கேட்டிங்க 10 kg கேட்டிங்க அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுப்போம். அது வந்து ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி கம்பி நம்ம அடிக்கும்போது வந்து கண்டிப்பாக அதுக்கும் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்ம 2.5 mmல 3 இன்ச் வேலை 3 இன்ச் வேலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்வான்ஸ் எதுவுமே தேவையில்லை. நாங்கள் மெட்டீரியலோடு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் வந்து 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஃபென்சிங் மட்டும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணிவிட்டு வந்து மொத்தம் அமௌண்ட் வந்து கணக்கு முடிச்சுக்கலாம், சரிங்களா? கணக்கு முடிங்கும் போது வந்து அமௌண்ட்டு குறைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம யாருக்குமே கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்குறதுனால எந்த அமௌண்ட்டுமே குறைக்கிற மாதிரி இருக்காது. 145 ரூபா 145 ரூபா தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுபோக கலர் அடிக்கணும்னா கலருக்கு வந்து தனியாக நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே பேசிட்டு இது கலர் அடிக்கணும் எவ்வளோ ஆகுங்கிறத ஃபஸ்ட்டே பேசிடுவோம். அதுக்கு அதில் வந்து சுத்தமாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம், சரிங்க? இப்போ நம்ம போடுறது வந்து உங்களுக்கு வந்து 3க்கு 3, சரிங்களா? சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். 1 சைடு ட்விஸ்டட் வந்துடும். டபுள் சைடு ட்விஸ்டட் கேட்டால் கூட நம்ம கம்பெனியில் ஆர்டர் பண்ணி அடிச்சிக்கலாம். அது கஸ்டமர் விருப்பத்தை பொறுத்து. டபுள் சைடு ட்விஸ்டட் அப்படின்னா ஒரு 20 கட்டுக்கு மேலே அடிச்சு அப்படின்னா கம்பெனியில் நம்ம பேசி 2 சைடுமே ட்விஸ்டட் பண்ணிக்கலாம். அது வந்து 3 இன்ச் விலை 2.5 இன்ச் விலை 2 இன்ச் விலைக்கு வரைக்கும் அடிக்கலாம். 3.5 இன்ச் விலைக்கு வந்து நம்ம அடிக்க முடியாது, சரிங்களா? பாருங்கள், கல்லெல்லாம் போட்டு இப்போ வலை இழுத்துட்டு இருக்கோம். சுத்தமாக நம்ம வந்து சுத்தமாக சுற்றியே வந்து வலையை கொண்டு நம்ம வண்டியில் கொண்டு வந்து இறக்கிட்டோம், சரிங்களா? இடம் வந்து வேறு வண்டிகள் வந்து கிடையாது, நம்ம தோசை சின்ன வண்டியில் போட்டு இறக்கிட்டோம். இடம் வந்து நல்ல பெரிய இடம், தென்னந்தோப்பு இப்போ தான் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் ஆடு மாடு அந்த மாதிரி தொல்லைகள் இருந்ததுனால இடத்தையுமே தனியாக பிரித்து எடுக்கணுங்கிறதுனால இடத்துக்காரங்க வந்து சுத்தமாக வேலையை அமைக்கிறதுக்கு தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போய் இடத்த பார்த்தோம். இடத்த பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுங்கிறத பேசிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு மாதம் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க 4 நாளில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வச்சுலாம் நம்மளுக்குமே வேலை இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 3 நாள் தள்ளி வந்து நம்ம டைம் கொடுத்துருந்தோம். அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து போய் ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வலை கொண்டு போயிட்டோம். ஒரு 20 கட்டு வலை ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே அட்வான்ஸ் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணாங்க. 80% பணம் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கல்லூரோடு வந்து வந்துருச்சு, சரி? கல்லூரோடு எல்லாமே இறக்குறத பார்த்துருப்பீங்க. கல்லூரோடு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை சுத்தமாக எத்தனை நாள் ஆனாலும் அந்த வேலையை சுத்தமாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போமே தவிர அதை பெண்டிங் போட்டுட்டு அடுத்த வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம அதில் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் வெளியே வருவோம், சரிங்களா? வேலையுமே அதே மாதிரி சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ, எந்த மாதிரி இடத்துக்கு எந்த பர்பஸுக்கு வேல்யூ போடுறீங்களோ அந்த பர்பஸுக்கு அதில் நம்ம தெளிவான ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். இதில் வந்து நம்ம இடத்த பாதுகாக்கணும், உள்ள எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுனால மட்டுமே 3 இன்ச் வலை போட்டாங்க. இது குவாலி பண்ண வைக்கிறோம், கோழி வெளியே வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அது 2 இன்ச் வலை போடும்போது தான் கோழி பண்ணைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்த பாதுகாக்கணும், உள்ள எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி 3 இன்ச் வலை 3.5 இன்ச் வலை போட்டாலே போதும்.
கஸ்டமர் 3 இன்ச் போட்டு தந்திருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயே 3 இன்ச்சு போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அடிக்கு வந்து 10 ரூபா கம்மியாகும். சரிங்களா, இடத்த பொறுத்து 10 ரூபா கம்மியாகும். இடம் சரியில்லை அப்படின்னா 140 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணி கொடுப்போம். எந்த இடமோ உங்களுக்கு இடம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம கரெக்டான வேலை வந்து சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கிளியராக இல்லை, நீங்கள் வந்து எல்கை வந்து மெஷர் பண்ணி எல்கை கல் போட்டிருப்பீங்க. சரிங்களா, அதில் வந்து இடம் வந்து மேலேயும் கீழே இருக்கும், பள்ளமாக இருக்கும், சில இடத்துல சில இடம் உசரமாக இருக்கும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜேசிபி எவ்வளோக்குள்ள வச்சு தட்ட முடியுமோ அதை தட்டி தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா கல் வந்து மட்டமாக வரும். சரிங்களா, இடம் மேலேயும் கீழேயுமே இருந்துச்சு எதுலனாலும் போடணும் அப்படின்னா அதில் வந்து ஃபென்சிங் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபென்சிங் பண்ணால் நல்லா இருக்காது. என்றைக்குமே ஃபென்சிங் பண்ணும்போது ஜேசிபி போட்டு அடித்து தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாயிரும். சரிங்களா, இடமும் சுத்தமாயிரும், உங்களுக்கு வேலையுமே தெளிவாக இருக்கும். ஒரு இடத்த வந்து அழகுபடுத்திட்டு வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக ஒரே மட்டமாக இருந்தால் மட்டும்தான் இடம் நல்லாயிருக்கும். கல் மேலேயும் கீழேயுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபென்சிங் நல்லா இருக்காது. நம்ம அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணுறதே கிடையாது. பண்ணுற வேலை ஒரு வாட்டி பண்ணும்போது காசு வேஸ்ட் பார்க்காம நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். எல்லா வேலையுமே வந்து வேலை வந்து சுத்தமாக இருக்கும். முடியாத இடத்துல பட்சம் கீழே பாறை இருக்குது, 1.5 அடியில் பாறை இருக்குது அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து கல் மேலே நின்று தான் ஆகணும். ஒன்று வலையை மேலே தூக்கி கட்டணும், இல்லை வலையை கீழே இறக்கி கட்டும்போது 1/2 அடி மேலே தான் செய்யும் கல். சரிங்களா, அது கண்டிப்பாக அதில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, மற்றபடி எந்த இடத்துலையும் தண்ணி ஊற்றி போட்டு தோண்டினா கூட நம்ம வந்து தண்ணி ஊற்றி போட்டு தெளிவாக தோண்டிக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து இப்போ ஒரு 10 ஏக்கர் இடம் வேலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மொத்தமாக வந்துடுவோம். வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் வேலை சுத்தமாக முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தண்ணி செலவு இருக்குது, அப்படி உள்ள மோட்டர் இல்லை அப்படின்னா தண்ணி நீங்கள் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தங்கணும் பார்த்தீங்களா, 4-5 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதை முடித்து கொடுக்கும் பட்சத்தில் தண்ணிகள் கண்டிப்பாக தேவைப்படும். பக்கத்தில் ஊர் இருந்துச்சுன்னா அப்படின்னா குடிக்கலாம் தண்ணி எடுத்துக்குவோம். செலவுக்கு தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, சில இடத்துல வந்து மோட்டர் பம்பு செட் இருக்கும், சில இடத்துல ரூம்பு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல படுத்துக்கிடுவோம். இல்லாத இடத்துல வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுவோம். சரிங்களா, மற்றபடி வேறு உங்களுக்கு வேறு எந்த இதுவுமே வேலையுமே இருக்காது. நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நாங்களே பார்த்துக்கணும். சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். எதுவும் அளவுகள் மாறினா மட்டும் நீங்கள் அதை மட்டும் சொன்னால் மட்டும் போதும். அதை வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். மற்றபடி அதை வாங்கிட்டு வாங்க, கம்பி எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. சரிங்களா, ஏதோ ஒரு பைக் இருந்தால் மட்டும் பைக் மட்டும் தர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கடைக்கு போகணும், ஜாமான் வாங்க போகும்போது பைக்கு தேவைப்படும். அதுக்கு மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களே போயிட்டு எல்லாமே தெளிவு பண்ணி கிளியராக உங்களுக்கு முடிச்சு வந்து வேலையை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, பாருங்கள் வேலை நடந்துட்டு கம்பி இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கம்பி எவ்வளோக்குள்ளே தெளிவாக இழுத்து கட்டுறோமோ அவ்வளோக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா முள் கம்பியுமே வந்து கீழே தொய்யக்கூடாது. நம்ம இதில் எதுக்கு முள் கம்பி போடுறோம் அப்படின்னா, பிளெயின் கம்பி போட்டோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் கம்மியாக கூட பண்ணி கொடுக்கலாம். 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கூட பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணி கொடுக்க பட்சத்தில் வந்து நம்ம பிளெயின் கம்பி வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஃபென்சிங் இருக்குன்னு பாருங்கள், போக போக வந்து அந்த பிளெயின் கம்பி வந்து சும்மா தான் கிடக்குமே தவிர அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஃபஸ்ட்டு இழுத்து கட்டும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் சும்மா ஆயிரும். பார்த்தீங்களா, இது வந்து முள் கம்பிங்கிறது டம்பர் விடாது. ஏன்னா 2 கம்பி சுற்றி அதில் முள் வரும். டம்பர் விடாமல் தெளிவாக இருக்கனால பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் வலைக்கு வெளியே கட்டும்போது ஆடு மாடு காட்டு ஜீவன் எதுவுமே வர வாய்ப்பில்லை. இப்போ மலங்கரையில் காட்டு பகுதியில் உங்கள் இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்விஸ்டட் ஃபென்ஸ் போட்டாகணும். கீழோடு எதுவுமே வராத மாதிரி. அதே மாதிரி முள் கம்பியுமே 4 கம்பி வந்து வலைக்கு வெளியே எடுத்துக்கிட்டு கொடுத்துருவோம். அப்படிங்கிற சொல்லி உங்களை ஆடு மாடோ காட்டு மிருகமோ இது வந்து முள் கம்பியில் வந்து தேய்க்காது. தேய்ச்சிச்சு அப்படின்னா அது வந்து கிழிச்சு விட்டுரும். சரிங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். முள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம பண்ணுற ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து முள் கம்பி வந்து பார்பெட் முள் கம்பி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சும்மா வெட்டி போட்ட மாதிரி இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக வேலை வந்து நம்மகிட்ட சொல்லுங்கள். எவ்வளோ இடம்னாலும் சரி இடத்த வந்து பார்த்து உங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணிக்கலாம். இடத்த பார்க்க வர முடியலன்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து அனுப்பி விட்டுட்டு அதோட லொக்கேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. எந்த இடத்துல ஃபென்சிங் பண்ணாலுமே அந்த இடத்துல நின்றுட்டு எனக்கு வந்து கரண்ட் லொக்கேஷன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மெட்டீரியல் கொண்டு வரும்போது கரெக்டாக அங்கே வந்துடும். எந்த இடத்துக்குங்கிறது நைட்டு கிளம்புவோம், காலையில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். சரிங்களா, நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஊரில் திருநெல்வேலி இடம் இருக்குது, நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். நம்ம இருக்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கோம், பொள்ளாச்சியில் பண்ணியிருக்கோம், கிருஷ்ணகிரியில் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம், திருச்சியில் பண்ணியிருக்கோம், மதுரையில் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெளிவாக வந்து வேலை வந்து சுத்தமாக அமைச்சிட்ருப்போம். சரிங்களா, உங்களோட ஒரு வேலை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ஓகே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டாக உடனே பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஃபென்சிங் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நாள் 10 நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னா இடையில நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் 10 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணாமல் ஒரு 11 நாள் 12 நாள் ஃபோனை போட்டு எனக்கு நாளைக்கு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. இடையில ஃபோன் பண்ணி எனக்கு தெளிவுபடுத்தினா மட்டுமே தான் நான் உங்களுக்கு உண்டான வேலையை வந்து நான் தெளிவுபடுத்த முடியும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டெய்லி ஒரு 10 ஃபோன் வருது அப்படின்னா
அதுக்கு எதெல்லாம் டைம் கொடுப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணாமல் கடைசி நாள் மட்டும் வந்துட்டு ஃபோனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வாரம் நீங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது. இடையில ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு அந்த டேட்டை வந்து ஒதுக்கி கொடுப்பேன். ஏன்னா வேலை நடந்துகிட்ருக்கோம், ஒரு இடத்துல வேலை 5 நாளில் முடியும்னு நினச்சிருப்போம். அது சப்போஸ் கூட 2 நாள் எடுத்துகிட்டு போகும்போது டைம் வந்து கொஞ்சம் டேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரிங்களா? அதேமாதிரி கம்பெனியில் வேலை ஆர்டர் கொடுக்கும்போதுமே உடனே ஒரு 40 நாள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து 10 நாளே கிடைக்காது. ஏன்னா சில இடத்துல வந்து நிறைய 1000 கட்டு 500 கட்டுன்னு சொல்லி ஓட்டுவாங்க. அதை ஓட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் பண்ணது அடுத்த ஆர்டருக்கு வந்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் வேலை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் வாங்குறதே கிடையாது. டாட்டா கம்பெனிக்கு மட்டும் அட்வான்ஸ் எதுக்கு வாங்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியில் அது கொடுத்தா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு நேரம் அனுபவப்பட்டதுனால கண்டிப்பாக அதை அட்வான்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியல. நீங்கள் அட்வான்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆனால் வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். அந்த பயம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. பாருங்கள், தெளிவாக மேலே ட்விஸ்டர் கல் மட்டமாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மட்டமாக இருந்தால் மட்டுமே தான் வேலை வந்து சுத்தமாக இருக்கும். 3க்கு 3 மேலே 1 சைட் ட்விஸ்டட். நான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாகவே காட்ட முடியாது, இடம் வந்து ரொம்ப லென்த்து. எவ்வளோக்குள்ளே காட்ட முடியுமோ சுத்தமாக காட்டுறேன். இது கல்லோட கல் கேப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 அடிக்கு ஒரு கல், 8 அடிக்கு ஒரு கல், 10 கல்லுக்கு 2 முட்டு. சரிங்களா? இதில் 24 கல் வருது அப்படின்னா 12 கல் 2 முட்டு கொடுப்போம். முட்டு எதில் தேவைப்படுதோ அதில் வந்து நம்ம வந்து சுத்தம் முட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? முட்டுக்கல் வந்து 5 அடி கல் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி கஸ்டமர் கலர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலர் விரும்பி கேட்குறீங்களோ, ப்ளூ கலர்னாலும் சரி, க்ரீன் கலர்னாலும் சரி, ரெட் கலர்னாலும் சரி, எது கேட்குறீங்களோ அதை வந்து சுத்தமாக அடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு காஸ்ட் வைஸ் வந்து தனியாக வரும். சரிங்களா? இது போல் பழைய வேலி போட்டுருப்பீங்க, ஒரு 10 ஏக்கருக்கு வேலி போட்டுருப்பீங்க, முள் கம்பி மட்டும் போட்டு வச்சுருப்பீங்க. முன்னாடி காலத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்பெட் முள் கம்பி மட்டும் தான் போடுவாங்க, வலை போட மாட்டாங்க. அந்த வேலை வந்து துரு பிடிச்சிருக்கும். சரிங்களா? எல்லா கம்பியுமே டாட்டா போட்டாலுமே துரு பிடிக்கும், நம்ம கம்பி போட்டாலுமே துரு பிடிக்குது காலங்கள் போக போக. அதை கலத்திட்டு புதுசாக நம்ம வலை போடணும், இன்னும் தெளிவுபடுத்திட்டு உள்ளே வந்து வேறு விவசாயம் பண்ணணும், உள்ளே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அந்த பழைய கம்பியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கல்லுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு, சில இடத்துல வந்து கல் உடஞ்சிருக்கும், கல் சரிஞ்சிருக்கும், அதை நேர்படுத்திட்டு உங்களுக்கு கல்லுக்கு ஒரு கலரை கொடுத்துட்டு உங்களுக்கு 3 இன்ச்சு வலையோ 3 இன்ச்சு வலையோ எந்த வலை கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம வந்து சுத்தமாக இழுத்து கொடுத்துடலாம். அதுக்கு வந்து வலைக்குள்ளே காஸ்ட்டு, லேபருக்குள்ளே காஸ்ட்டு கணக்கு பண்ணி என்ன காஸ்ட் வருமோ அதை வந்து அடி கணக்கில் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? எந்த வேலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தவரை எல்லா வேலையும் பண்ணி கொடுப்போம். இதேமாதிரி நாட்டட் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். காட்டு பயில போடுறதுக்கு 20 வருஷம் துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாட்டட் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். அது வந்து காஸ்ட் வைஸ் வந்து இதோட கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பாருங்கள், வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். எவ்வளோ இடம்னாலும் சரி கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கீங்க, நம்ம கிருஷ்ணகிரியில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. நம்ம தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் வந்து இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி வைக்கிறது வந்து உங்களோட கடமை. சரிங்களா? அப்படி பண்ணால் மட்டுமே தான் நம்ம வந்து தெளிவாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். வேலை தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இடத்த சுத்தம் பண்ணி தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இவ்வளோ மட்டம் போட்டுருவோம். இடம் வந்து கீழே கொஞ்சம் பாறை மாதிரி சரல் மண் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி போட்டு வந்து 2வது சுத்தமாக மிஷினை போட்டு அடித்து தெளிவாக படுத்திட்டோம். சரிங்களா? வேலையை பாருங்கள். இந்த சைஸ் வந்து 3க்கு 3, 2 பக்கம் நீங்கள் டேப்பை பிடிச்சி அளந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3க்கு 3 வரும். இது 2.5க்கு 2.5 அப்படின்னா 2.5க்கு 2.5 நம்ம அதை அளந்து பார்க்கும்போது 2.5 இருக்கும். 2 பட்சத்தில் அந்த 2 பக்கமும் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு வந்து தெளிவாக வரும். சரிங்களா? பாருங்கள், இதோட அமைப்பு வந்து நம்ம அடிக்கிற வந்து 145 ரூபாய் பண்ணுவோம் ரன்னிங் ஃபிட்டு. இது கூட என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 அடி புதுக்கோட்டை கல் வரும். கல் கேப் வந்து 8 அடி போடுவோம். 4 முள் கம்பி இழுத்து உங்களுக்கு 3 இன்ச்சு வலை போட்டு கொடுப்போம். வலைக்கு மேலே ட்விஸ்டட் வர மாதிரி 3 இன்ச்சு வலை போட்டு கொடுப்போம். 10 கல்லுக்கு 2 முட்டுக்கள் கணக்கில் நம்ம போட்டு கொடுப்போம். சரிங்களா? பாருங்கள், இப்போ தென்னை மரம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ அடைச்சதுக்கப்புறம் வந்து நல்லா பாதுகாப்பாயிரும் உங்களுக்கு. உள்ளே எதுவுமே வெளியே இருந்து எதுவுமே உள்ளே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இதேமாதிரி வந்து வேலையை வந்து சுத்தமாக நம்ம பண்ணி கொடுப்போம். வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவேன். கண்டிப்பாக வேலை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எந்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்மல் கால் பண்ண முடியல, வாட்ஸ்அப் கால் பண்ணால் வாட்ஸ்அப் கால் எனி டைம் பேசணும், நான் வந்து அட்டன் பண்ணி பேசுவேன். சரிங்களா? வேலை இருந்துச்சு, எதுவும் லோடு கொண்டு போட்டுச்சு, கல் கொண்டு வரணுச்சுன்னா எடுக்க முடியாது வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஃபோனை எப்போ பார்க்குறேனோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து தெளிவாக பேசிடுவேன். பாருங்கள், ட்விஸ்டட் வந்து அதுவுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். முந்த முள்ளுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். 3 சுற்றி வந்து ட்விஸ்டட் வரும் பட்சத்தில் உங்களுக்கு அது பிரிஞ்சு போக வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? கல் பாருங்கள், இதே மாதிரி வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு சுத்தமான வேலை வந்து டாட்டா கம்பெனினாலும் சரி, நம்ம ராஜ்கட் வேறுனாலும் சரி, நீங்கள் எதில் கேட்குறீங்களோ அதில் வந்து வேலை வந்து தெளிவாக இருக்கும். இது வேலை வந்து திருநெல்வேலி மாவட்டம் திசைன் வேலையில் நடந்தது. ஃபுல்லாகவே சுத்தமாக தெளிவாகவே பண்ணி கொடுத்துட்டோம்.
இது கம்பியோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 12 கேஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து 3 mm கேட்குறீங்க, 10 கேஜியில் கேட்குறீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம ஆர்டர் பண்ணி வந்து அதுவுமே சுத்தமாக நம்ம போட்டு கொடுக்கலாம். ஆனால் காசு வேஸ்ட் வந்து மாறுபடும். கம்பிக்கு 3 mmங்கிறது கம்பி பெருசாக இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலுமே வந்து நம்ம வந்து கம்பி வந்து கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அடித்து அதோட வேலையை வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நீங்கள் 5 சென்ட் தான் இருக்குது, நம்ம எப்படி அவங்களை கூடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் சப்போஸ் உங்களுக்கு திருச்சியில் ஒரு 5 சென்ட் வேலை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுப்பேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு பெரிய வேலைகள் இருக்கும். நம்ம அதை முடிக்கும்போது அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக வந்து பண்ண முடியாது. 4 பேர் வரும்போது அது வந்து சம்பளத்துக்கு காணாது. 5 சென்ட் பண்ணும்போது அதில் வந்து 4 பேர் வேலைக்கு வரோம் அப்படின்னா அதில் வந்து சம்பளம் இருக்குது, டீசல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த பக்கத்தில் பெரிய வேலை இருக்கும்போது நாங்களே தொடர்பு கொள்வோம். அப்போ வந்து நான் தெளிவாக வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம சுத்தமாக பண்ணி கொடுத்துரும். அங்கே சின்ன வேலையை வச்சுட்டு எனக்கு அமௌண்ட் குறைங்க அப்படின்னா பண்ண முடியாது. நம்ம 1000 அடிக்கு மேலேனா தான் 145 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா? 1000 அடி கீழே அப்படின்னா 500 அடியிலேருந்து 1000 அடிக்குள்ளேருந்து 150 ரூபாய்க்கு பண்ணுவோம். 500 அடிக்கும் கீழே அப்படின்னா 155 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா அது லேபர் காஸ்ட்லாம் அதில் தான் சம்பளம் நம்ம எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா சம்பளத்துக்குமே அதில் இருக்காது. சரிங்களா? இடம் பெருசாக அமௌண்ட் வைஸ் வந்து கம்மியாகும். இடம் சின்னதாக அமௌண்ட் வைஸ் வந்து கூட வரும். சரிங்களா? அதுக்காக நீங்கள் 145 ரூபா தானே போட்டிங்க. 5 சென்ட் இடத்த 200 அடி வச்சுட்டு நீங்கள் 145 ரூபா பண்ணியிருக்கீங்க. அந்த ரேட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. உங்களுக்கு இது எல்லாருமே தெரியும். அதிகமாக தான் நம்ம ரேட் வைஸ் லாபங்களே இருக்க வச்சுலாம் நம்ம வந்து கம்மியாக வந்து பண்ணிக்கலாம். சின்ன மார்ஜின் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அதை விட்டு நீங்கள் சின்ன இடத்த வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் குறைங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம என்ன ரேட்டு பேசுகிறோமோ அந்த ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எதில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். டாட்டா கம்பி கேட்டாலும் சரி, இன்னும் இந்த மாதிரி நம்ம ராஜ்கேட் வயிறு கேட்டாலும் சரி சுத்தமாக பண்ணி கொடுப்போம். இது போக வந்து இடத்துல முள் கம்பி மட்டும் போட்டால் போதும், ஆடு மாடு தான் தொல்லை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 7 அடி கல் போட்டு நேராக லைனாக வந்து 7 கம்பி இழுத்து குறுக்குமே 7 கம்பி போடுவோம். அதுவுமே இந்த ரேட்டில் ஒரு 120 ரூபா 125 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். அதுவுமே நல்லா பாதுகாப்பாக இருக்கும். பழங்கிறது போட்டால் உள்ள எதுனாலும் பண்ணிக்கலாம். முள் கம்பி போட்டால் வந்து இடத்தும் சின்ன பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காண்டி கோழிலாம் உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து சின்ன இடத்த ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, அதை பிரித்து காட்டணும் அப்படின்னா மட்டும்தான் முள் கம்பி போடுற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு கம்பெனி வைக்கணும், இல்லை எதுவுமே ஆடு மாடு எதுவுமே வரக்கூடாது, ஒரு பண்ணை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வலை போட்டால் மட்டுமே தான் வந்து கரெக்ட் ஆகும். சரிங்களா? அதில் வந்து வலை போடுறதுக்கே பாருங்கள். முள் கம்பி போடுறது வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? முள் கம்பி போடலாம், ஆனால் பாதுகாப்பு தான் அது. ஆனால் இந்த அளவுக்கு வலை போட்ட அளவுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்காது. இதுவே நம்ம வந்து சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம். எல் டைப்பு சிமெண்ட் போஸ்ட் வருது பார்த்தீங்களா? அதுலேயும் பண்ணி கொடுக்கும்போது அது காஸ்ட் வைஸ் வந்து வித்தியாசப்படும். இது 145 ரூபாய் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரேட் வைஸ் வந்து கூட வரும். அந்த டைப்பும் போடலாம். மேக்ஸிமம் நான் சிமெண்ட் போஸ்ட் வந்து போடுறது கிடையாது. அப்படின்னா 5 வருஷத்தில் அது வந்து தன்மை இழக்க ஆரம்பிச்சிடும். மழைக்கு வெயிலுக்கு நிற்கிறதுனால அதோட தன்மை வந்து இழந்துடும். காலப்போக்கில் வந்து உடஞ்சி உலக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம சிமெண்ட் போஸ்ட் அதிகம் போடுறதே கிடையாது. நம்ம போடுற பூராமே புதுக்கோட்டை கல் வச்சு தான் போடுறோம். புதுக்கோட்டை கல், மதுரை கல், சிவப்பு கல் வச்சு தான் போடுறது. அது வந்து நல்லாயிருக்கும் ஃபென்சிங் வந்து. ஏன்னா வெள்ளைக்கல் என்ன லைஃப் வரேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த கல்லை உடைச்சாலுமே உடைய தான் செய்யும். கல் ஒரு நேரம் நாட்டி வச்சுட்டோம், அதில் யாருமே தொடலை வைக்கல அப்படின்னா அது எத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர கலந்து உள்ளதோ உடஞ்சி உள்ளதோ அப்படிலாம் இருக்காது. சரிங்களா? ஃபென்சிங்கு கல்லை வச்சு யாரும் உடைச்சாலும், கம்பி வச்சு யாரும் உடைச்சா மட்டுமே கல் உடமே தவிர மற்றபடி சும்மா உடஞ்செல்லாம் கீழே விளக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம 2 அடி கீழே தனிச்சு போட்டுருவோம். சில இடத்துல வந்து கல் வந்து நகுன்ட்ருக்கும். வாய்க்காட்டில் போட்டிருப்பாங்க. நகுன்ட்ருக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 அடி கல் போடுவாங்க, 1.5 அடி தான் தோண்டி போடுவாங்க. நம்ம 2 அடி தோண்டி போடுறதுனால உங்களுக்கு வந்து கல் நழுகுக்கு வாய்ப்பில்லை. அதோட இடம் மோசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரீட்டும் போட்டு கொடுப்போம். அதுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னா நீங்கள் காங்கிரீட்டுக்கு மொத்த பொருள் எடுத்து கொடுத்துடணும். கம்பி, இல்லை ஜல்லி, அதுக்கப்புறம் வந்து மண், தண்ணி, சிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம குழச்சி பார்த்து மட்டம் போட்டு காங்கிரீட்டை போட்டு இறுக்கி கொடுக்க ஒரு கல்லுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? மெட்டீரியல் வாங்கி கொடுத்து 50 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். அது நீங்கள் எத்தனை கல் வருதோ அது எண்ணி வந்து கணக்கு முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அது வந்து தனியாக நம்ம ஃப்ரீயாலாம் போட்டு கொடுக்க முடியும். ஏன்னா அதில் லேபர் இருக்குது, செலவு இருக்குது, அதில் வேலைப்பாடு இருக்குது. நம்ம 4 நாள் முடிக்கிற வேலையை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா 5 பேருக்கு வந்து அதில் காங்கிரீட் போடுறதுல ஒரு நாள் கழிஞ்சிரும். அப்படின்னு அதுக்குள்ளே காஸ்ட்டை நம்ம இதில் தான் எடுத்தாகணும். சரிங்களா? பாருங்கள், இடத்த சுற்றியுமே சுத்தமாக போட்டாச்சு. வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும் ஃபென்சிங் பண்ணணும், உங்கள் சொந்தக்காரங்க ஃபென்சிங் பண்ணணும், நீங்கள் வெளியில் இருக்கீங்க, ஊரில் இடம் எடுத்துருங்க, அதை ஃபென்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இடத்த பார்த்து நம்ம வந்து உடனே வந்து ஃபென்சிங் வந்து எப்போ கேட்கலாம் அதை வந்து பண்ணி கொடுத்துடலாம். இடத்த சுற்றி ஒரு பேக் சைடில் மட்டும்தான் கேட்டோம், ஃப்ரண்ட் சைட்லேயும் உண்டு. பாருங்கள், வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் டாட்டா கம்பி கேட்டாலும் பெஸ்ட் ஃபென்சில் உள்ள கம்பி போட்டு கொடுப்போம். 100 GSM இருக்குது, 120 GSM இருக்குது, 90 GSM இருக்குது, டாட்டா வைரான் இருக்குது, டாட்டா ஆயுஷுமே இருக்குது. ஆயுஷுங்கிறது இருக்கையில் இப்போ டாட்டாவில் பெஸ்ட்டான குவாலிட்டி, 15 வருஷம் கேரண்டி வருவது. அதனால் துருப்பிடிக்க வாய்ப்பு கிடையாது. ரேட் வைஸும் அது வந்து கொஞ்சம் கூட வரும்.
சரிங்களா. டாட்டா ஐரான் போடுறதோட அது வந்து ரேட் வைஸ் கூட வரும். நீங்கள் இடம் அதிகமாக வந்துச்சு கொஞ்சம் நார்மலாக எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொட்டேஷனில் என்ன பேசுகிறோமோ அதுலேருந்து ₹1 கூட குறைக்க முடியாது. நம்ம ஏன்னா நெருக்கி தான் நம்ம பேசியிருப்போம், எல்லாம் கணக்கு பண்ணி எவ்வளோ வருங்கிறத வந்து கணக்கு பண்ணி தான் பேசியிருப்போம். அதுக்கான நீங்கள் வலை எடுத்தாரேன் நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னா அப்போல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாமே அதில் தான் ஈக்குவல் பண்ணி கொண்டு போகணும். இவ்வளோ தானே மொத்தம் வருது, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு செலவுகள் வந்து உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து வேலையில் இருக்கவங்க எவ்வளோ செலவாகும், 5 பேருக்கு எவ்வளோ செலவாங்கிறத நம்ம அதில் தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்களா. நீங்கள் அதுக்காண்டி லேபராக கேட்டிங்க அப்படின்னா 5000 அடிக்கு மேலே இருந்தால் சொல்லுங்கள். அது லேபர் ஒரு கல் கணக்கில் பண்ணிக்கலாம். அடிக்கு என்ன ரேட்டுங்கிறத கணக்கு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம மொத்த கான்ட்ராக்டாக தான் பேசி பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாக பொருள் கம்பெனியில் எடுத்துக்கிறதுனால மொத்த கான்ட்ராக்டாக தான் எடுத்து பண்ணுவோம். மொத்தமாக தாங்க நீங்கள் டாட்டாவில் எந்த கம்பெனியில் கேட்குறீங்களோ அந்த கம்பெனியில் உள்ள கம்பியை நம்ம வந்து டாட்டா வயரானும் சரி ஆயுஷ்னாலும் சரி சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ராஜ்கார்டு வயர்லனாலும் சரி நீங்கள் எத்தனை வேலை கேட்டாலுமே அது சுத்தமாக ஒத்த கான்ட்ராக்டில் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே நம்ம வைக்கிறது கிடையாது. எட்டு இடத்த காட்டிட்டு நீங்கள் பணம் தந்துட்டிங்கன்னா போதும், நம்ம வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து வேலை முடித்து நம்ம மெஷர் பண்ணி உடனே கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்க நாளைக்கு பண்ணி விடுறேன் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. கண்டிப்பாக உடனே முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. பாருங்கள், வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்தாச்சு. வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கிய விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலையை பற்றி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எடுத்து பேசலாம். எந்த டைம்னாலும் நம்ம எடுத்து வந்து தெளிவாக பேசலாம். சரிங்களா. வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டைம் வித்தியாசம் இருக்கும். 10 மணிக்கு மேலே அடிக்காங்க. 10 மணிக்குள்ளே காலையில் 6 to 10 மணிக்குள்ளே அடிங்க, நைட்டு பகலில். அது எப்போனாலும் நம்ம வந்து எடுத்து பேசி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து ஃபென்சிங் வந்து நம்ம வந்து சுத்தமான முறையில் அமைச்சு கொடுக்கலாம். பாருங்கள், கலருமே நீங்கள் எந்த கலர் கேட்டாலுமே அதேமாதிரி நம்ம சுத்தமாக வச்சு கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டு. கண்டிப்பாக ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் கழித்து ஃபோன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் திடீர்னு ஃபோனை போட்டுட்டு நாளைக்கு வரேன் நீங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியாது. பாருங்கள், வேலை தெளிவாக முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே போட வேண்டிய தேவையில்லை. எதுவுமே நல்லா பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக மட்டமாக போட்டாச்சு. பார்த்தீங்களா, தெளிவாக போட்டு முடிச்சோம். இதே மாதிரி வேலை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பார்க்கும்போதே தெரியும் தென்னந்தோப்பு நம்ம தெளிவாக இருக்குது. ட்விஸ்டட் ஃபென்ஸ் வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு தெளிவான வீடியோவில் சந்திப்போம்.